ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எழில் பெரிய வேடி டைரக்ஷனில் இப்போ தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் பராரி. இந்த படத்தினோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். பராரி இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு கிராமத்தில் ஜாதி வெறி பிடிச்ச ஒரு கிராமம். ஒரு கிராமம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற கிராமம். அவ்வளோதான், இந்த ரெண்டு ஸ்டோரி தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற இடத்துல இருந்து ஒரு எது அவங்க அதாவது என்ன சொல்கிறது, அந்த தெருவுக்குள்ளே போனாலும் அவங்க வந்து அதுக்கு பெரிய எதிர்ப்பு காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு பொதுவான ஒரு பாறை, அதாவது ரெண்டு கூட்டத்துக்கும் ஒரே ஒரு சாமி தான். அந்த ஒரு சாமியை கும்பிடுறதுல அவங்களுக்கு தகராறு ஏற்படும். அடுத்ததாக அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பாறை, அந்த பாறையில் வந்து ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் அந்த பாறையை யூஸ் பண்ணிக்கலான்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த பாறையில் ஆரம்பிக்கிற ஒரு கதை. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கியிருக்கிற அந்த கடனால் ஒரு மேஸ்திரியால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட தொழிலை விட்டுட்டு அடுத்தது ஜூஸ் ஃபேக்ட்ரி, அதாவது வந்து ஐஸ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரிக்கு வந்து கர்நாடகா போகிறாங்க. அதுக்கு போனதுக்கப்புறம் அங்கே கர்நாடகாவில் போய் அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சில ஆளுங்களால் பிரச்சனை ஏற்பட்டு கடைசியாக உண்மை சம்பவத்தை தழுவின மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு ஜாதி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சீன் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா அந்த பரபரப்பாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க லவ் மூடுக்கு போயிடுறாங்க. லவ் மூடுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் இன்டர்வல் தாண்டினதுக்கப்புறம் கூட கொஞ்சம் நேரம் லவ் சப்ஜெக்ட் தான் போயிட்டுருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வேறொரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணுற பொண்ணு. அது அப்படி பண்ணாவே உங்களுக்கு என்ன ஆகுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தினோட கதை. அப்புறம் அந்த கர்நாடகா மாநிலத்துக்கு போனதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு சூப்பர்வைசராக இருக்கக்கூடிய அங்கே ஒரு ஜாதி வெறியன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து போன அந்த பொண்ணை வந்து அவர் வந்து சீன்ற மாதிரியும், அதுக்கப்புறம் நடக்கிற மிகப்பெரிய ஒரு கொடுமையான சம்பவங்கள் கிளைமேக்ஸில் அரங்கேற்றம் பண்ணி இந்த படத்தை வந்து ஒரு சுபமான படமாக கிளைமேக்ஸில் முடிச்சு கொடுத்ததும், ஒரு ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு கதையாக நமக்கு அமைஞ்சது வந்து உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்திருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த படத்தை ஒரு டைம் பார்த்து நீங்கள் ரசிக்கும்படியாக தான் இருக்குது. போகிற வாக்களும் மூட நம்பிக்கைகளை பற்றி நிறைய சொல்லுவாங்க. அந்த சீன்லாம் உண்மையிலே ஒரு கேரக்டர் ஒரு சொல்லும். வந்து என்னென்னா, ஒரு கோயிலில் வந்து கோழி வெட்டுறதுக்கு முன்னாடி தண்ணி தெளிப்பாங்க. அது தலையை வந்து சிலிப்பின உடனே என்ன சொல்லுவாங்க, வந்து உத்தரவு சொல்லிருச்சு வெட்டலான்னு சொல்லுவாங்க. ஏன்டா கோழி தலையில் தண்ணி ஊற்றுனா கோழி தலையை துளுக்காமல் வேற எதிராக துளுக்கும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அந்த வசனத்திலிருந்து எல்லா வசனங்களும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் எழுதப்பட்ட வசனங்கள் நிறைய வசனங்கள் வந்து மூட நம்பிக்கைக்கு எதிராகவும் ஜாதி பிரச்சனைக்கு எதிராகவும் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் வந்து உண்மையிலேயே பார்த்து ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அந்த வகையில் வந்து இந்த பராரி படம் வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்து ரசிக்கலாம். மற்றபடி ஜாதி படத்தில் வந்து ஒரு 10ஓட 11 வந்திருக்கிற படம் தான் இது. உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த படத்தை வந்து நீங்கள் தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். இந்த படம் ஓரளவுக்கு இருக்குன்னு நம்ம நம்புவோம். இந்த படம் வந்து ஒரு 40-45 மார்க்குள்ளே கொடுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.